மக்களே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எங்கள் ஊர் சுற்று வட்டாரத்தில் பிரதானமான ஒரு தொழில் பனைமரத் தொழில். இந்த பனைமரத் தொழிலில் பதநீர் இறக்கி கருப்பட்டி தயாரிக்கக்கூடிய பனைமரத் தொழிலாளர்களோட ரொம்ப கடினமான ஒரு 6 மாத கால வாழ்க்கை முறை வந்து காட்டுப்பகுதிகளில் ஓலை குடிசை அமைச்சு அங்கேருந்து தங்கி தான் அவங்க வந்து இந்த தொழில் செய்கிறாங்க. எந்த விதமான மின்சார ஒளி விளக்கும் கிடையாது. மின்சார வெளிச்சம் இல்லாமல் இரவு நேரத்தில் அவங்களோட வாழ்க்கைங்கிறது ரொம்ப கடினமானது. ஆண்டாண்டு காலமாக இப்படியான ஒரு வாழ்வியல் முறை தான் தொடர்ந்து இப்போ வரைக்கும் வாழ்கிறாங்க. எந்தவித மாற்றமும் இதுவரைக்கும் ஏற்பட்டது கிடையாது. ரொம்ப சிரமமான கடினமான உடல் உழைப்பு நிறைந்த பனைமர தொழிலாளர்களோட இரவு நேர வாழ்க்கை மண்ணெண்ணெய் தீப விளக்கத்தில் தான் இப்போவும் இருக்குது. அவங்களோட வாழ்வியல் முறை இரவு நேரத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பனைமர தொழிலாளி அவங்களோட வீட்டுக்கு வந்து காட்டுப்பகுதிகளில் தான் நாங்கள் வந்ததே பைக்கை நிப்பாட்டிட்டு ரொம்ப தூரம் நடந்து வந்து இவங்களை காமிக்கிறதுக்காகவே தனியாக ஒரு பேட்டரி லைட்டும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அது மூலமாக தான் இவங்களோட இரவு வாழ்க்கை இரவு நேரம் அந்த ஒரு சாப்பாட்டு முறை குடும்பத்தோடு சேர்ந்து மண்ணெண்ணெய் வெளிச்சத்தில் தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வெளிச்சமாக தெரியும். அந்த லைட்டை நான் ஆஃப் பண்ணிட்டோமா ரொம்ப கும்மிருட்டாக தான் இருக்கும். ஒருத்தரோட முகம் கூட இன்னொருத்தர் தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப இருட்டான ஒரு இருள் சூழ்ந்த ஒரு வாழ்வியல் முறையில் தான் நீண்ட ஆண்டு காலமாக எங்கள் சுற்று வட்டாரத்தில் உள்ள பனைமர தொழிலாளர்கள் வாழ்க்கை முறை இருக்குது. അങ്ങനെയാൾക്ക് പിടിക്കണമാ ஊதி விட போகிறாங்க. நான் ஒண்ணுமே ஒரு வயவுலையும் போன் போடல. ஆமா அதான் போடுவாங்க. எங்களுக்கு போடுறது கிடையாது. அதான் நீங்க போடுங்க. ஆமா தங்கச்சி பொதுக்கு பணக்கவே இல்லை. இன்னும் என்ன சாப்பாடுங்க? கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்பா? ஆமா. இந்த கொட்டை முத்து வேவுது. அடுப்பு கருவாட்டு குழம்பா? சும்மா எங்க அம்மா கடல என்ன போட்டு அதுக்கூட புரிஞ்சுக்காம அவன் எவ்வளவு டீ ஊத்திருக்கான். அவன் யாருன்னு அவனுக்கு தெரியாதப்ப நாம யாரு நல்லது கேட்டேன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? ஏன் இல்லாம பேசிக்கிட்டான். பரவாயில்ல, வீடு வீடா போய் சோறு கேட்பான், அவளும் போடுவா. சின்ன வயசா இருக்கான். அவன் வாழ்க்கை பத்தி யாராவது நினைச்சு பாத்தீங்களா? டாக்டர்கிட்ட கூட்டு போய் வைத்தியம் பார்க்கலாம் இல்லையா? இந்த அக்ரஹாரத்துல எல்லாருக்கும் ஒத்தாசையா இருந்தவன் தான். பாவம் அவன் விதி இப்படி ஆயிட்டான். நீங்க சொன்ன மாதிரியே டாக்டர் காட்ட ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம். அவன் சூடா ஒரு கிளாஸ் டீய திருநாவுக்கரசு மூஞ்சில எரிஞ்சிட்டான். ஐயோ போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து அப்படின்னாங்க. அதுதான் நான் செஞ்சேன். அது தப்பா? ஜுரம் போயிட்டா இல்லையா? ஜுரம் போயிடுச்சுடா. நீ போட்ட 10 தான் போக மாட்டேங்கிறது. பிளேடு வச்சு சொல்ல வேண்டியதானே? பிளேடு போட்டு பார்த்தாச்சு. அழியவே மூஞ்சி வச்சுன்னு வெளியில போறது. அங்கேப்பா
அப்போ தீப வெளிச்சத்துல தான் இரவு வாழ்க்கை. அதே மாதிரி தான் ஜீவன் தான். இந்த காட்டு பகுதிக்கெல்லாம் இப்போ வெளிச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து ரொம்ப சிரமமா இருக்கும் இல்லையா? ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதான் பாதையில கடிச்சிருக்கால அந்த பேட்டரி வச்சு 2 நாள் பாம்பு அடிச்சிருக்கு பாதையில. என்னம்மா? பாதையில என் மகாத வச்சிருக்கால பேட்டரி, அது பயணி போகும்போது பாம்பு பாதையில நடந்திருக்கு. 2 நாள் பாம்பை தான் அடிச்சிருக்கா. அடிச்சு போட்டுட்டா பயணி வாங்கிட்டு வரணும். அங்க என்ன செய்ய? செல்போன்ல டார்ச் அடிச்சு தான் போகணும். ஆமா, செல்லுல லைட்டு, இந்த அந்த சின்ன பேட்டரி லைட்டு. இப்போ இரவு நேரத்துல எப்படி ஏதாவது பூச்சி ஏதாவது வந்தா கூட தெரியாதுல்ல? தெரியாது. அந்த வெளிச்சத்தை தெரிஞ்சாதான் நம்மள இறைவன் தான் காப்பாத்தணும் எங்களை. இந்த அன்னைக்கு அங்க செவக்காட்டுல, நம்ம செவக்காட்டுல அன்னைக்கு மய வீட்டுல நல்ல பாம்பு வந்துட்டு தான். இது கை விளக்கு வச்சுதான் சமையல் பண்றீங்களா? டார்ச் லைட் இல்லைன்னா தீபம்? ஆமாம், தீபம் அந்த இதை பிடிச்சிக்கிடணும். இதை வச்சுமே தான் நம்ம பாம்பு, செடி, தேளு, நட்டுவாக்களி இத்தனை உயிர்கள் தான் நம்ம கொள்றாங்கிற கணக்கு கிடையாது. அவ்வளவு இருக்கும். ஆமா, இந்த அன்னைக்கு நட்டுவாக்களி போயிடுது, தேளு. இந்த நேரத்துல சும்மா தான் இருக்கேன், சேரா எல்லாத்தையும் தாண்டி தான் அங்க பார்க்கணும். இப்போ நைட்டு சமையல் நடக்குதாக்கா? ஆமா. எதுக்கு எடுத்து எப்படி வாயில போட? எப்படி வாரம் வாங்கினா நேக்கு ஒரு நாளைக்கு கவர்மெண்ட் உத்தியம் கிடைக்க முடியாது. அன்னைக்கு வச்சுக்கிறேன் உன்னைய. சாப்பாடு கொடுங்க. பிரசாதத்தை தட்டி விடுறா. குருக்கள் கொடுத்தது பிரசாதம். ஒரு ஆம்பளை வெறும் அக்ரஹாரமும் கோயில் மட்டும்தான். அதுக்காக ஏன் விஷயத்துல பேசாம மௌனமா இருக்கிறாதீங்க. எத்தனை வருஷம் வேணாலும் காத்துட்டே இருப்பேன். அதே இல்லைனாச்சுன்னா அடுத்த நிமிஷமே நான் இருக்க மாட்டேன். வாரமா சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன கவர்? திஸ் இஸ் மை அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர். கவர்மெண்ட் ஜாப். சரியான கம்பெனி அதான் அங்க போய் பெல் அடிக்கிறது. அக்கா, இது பனைமர தொழில் செய்யக்கூடியவங்க. நீங்க இந்த காட்டு பகுதியில வீடு அமைச்சு தங்கி இருக்கிறீங்க. ஆமா. இப்போ ஆண்டாண்டு காலமா பனை தொழில் செய்யறவங்க இது போல வந்து காட்டு பகுதியில் தங்கி இருக்கும் போது மின் விளக்குகள்லாம் கிடையாது. கிடையாது. மண்ணெண்ணெய் தீவம் தான். மண்ணெண்ணெய் தீவம் தான். ஆமா, எல்லாம் மிருகங்கள், காய்ச்சி, செடி எல்லாம் தாண்டி தான் வரணும். சிரமம் தான் எல்லாமே. இந்த இரவு நேர வாழ்க்கை, இருட்டான இந்த வாழ்க்கை எப்படிக்கா இருக்கும்? இருட்டான வாழ்க்கை கஷ்டமான வாழ்க்கை தான். வெளிச்சம் இல்லைல்ல, வேற பூச்சி கட்டைகள் எல்லாம் நடமாறதுனால கஷ்டம்தான். அந்த கஷ்டத்துக்காக அந்த தொழிலை நாங்க செஞ்சு சாப்பாடுக்காக செய்ய தான் செய்யறோம். கஷ்டம்தான். இப்போ இன்னைக்கு வந்து நிறைய பகுதியில் இந்த சூரிய ஒளி விளக்கெல்லாம் வந்துருச்சு.
ஆனா அது வர்றதுக்கு முன்னாடியும் அந்த விளக்கு தான், மண்ணெண்ணெய் விளக்கு தான். மண்ணெண்ணெய் விளக்கு தான். மண்ணெண்ணெய் விளக்கு இல்லைன்னா அந்த பேட்டரி தான் அடிச்சுக்கிடுவோம். டார்ச் விளக்கு. டார்ச் விளக்கு தான் வச்சிருப்போம். மண்ணெண்ணெய் இப்ப கிடைக்க மாட்டேங்குல்ல. இப்ப நீங்க வந்து இப்ப தங்கி இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து அந்த மின் சூரிய விளக்கு இன்னும் வாங்கல. அதுக்கு தக்க நமக்கு வசதி இல்ல, வாங்கல. இப்ப ஒரு சிலர் மட்டும்தான் அப்படி வாங்கி வச்சிருப்பாங்க. ஆமா, ஒவ்வொருத்தரும் வாங்கி வச்சிருக்காங்க. ஆனா இந்த மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சம் தான் ஒரு 6 மாச காலம். 6 மாசம் காலம். 24 மணி நேரம் இது வேணும். இல்லைன்னா 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கி தான் பொருத்துவோம் 100 ரூபாய்க்கு. அப்படியும் பொறுத்து. ஆமா, மணல் கிடைக்க மாட்டேங்குல்லம்மா. போன வருஷம் போனா பெட்ரோல் தான் 1 லிட்டர் 100 ரூபாய் கூட, டீசல் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து அதை தான் பொருத்துவோம். 4 நாளைக்கு கூட இருக்காது. சில நேரங்கள்ல மண்ணெண்ணெய் விளக்க வச்சு ஏதாவது விபத்துகளும் வந்துரும்ல. அது வந்திருக்கு. வந்து போன வருஷம் 3 வருஷம்லாம் சிலிண்டர்லாம் எரிஞ்சு நாங்களாம் பிழைச்சதே வருவோம். இந்த அந்த அண்ணன் தான் பார்த்து எல்லாரும் வந்ததுலாம் அதெல்லாம் நிறைய சேதம். நிறைய ஓலை வீடுகள்லாம் தீ பிடிச்சுலாம் எரியும். நம்ம தீ வச்சுட்டு போறோம்னு வைமா, அண்டாட தீ வச்சுட்டு போனாலே நம்ம திரும்ப வரமான வந்துருச்சுன்னா செத்தையில பிடிச்சிரும். எத்தனை பேர் உயிர் சேதாரம் ஏதாட்டும் ஒண்ணு நடக்காது. எல்லாம் எல்லாமே நடக்கத்தான் செய்யும். எல்லாம் தாண்டி தான் அந்த வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப இரவு சாப்பாடு வந்து இந்த மண்ணெண்ணெய் வெளிச்சத்துலதான் இந்த இருக்கிறவங்க வெளிச்சத்துலதான். இப்ப சின்ன பிள்ளைங்களும் வந்து இருட்டுக்குள்ள இருக்கிறது ரொம்ப சிரமமா பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் பார்க்கத்தான் செய்யும். வந்தா இருக்குதுல பார்க்கும். பிறந்த குழந்தைய கூட கொண்டு வச்சுட்டு பாப்போமா. பிறந்துட்டு இன்னைக்கு குழந்தை அப்படின்னா அன்னைக்கு போதான் அம்மாட்ட இருப்போம். மறுநாள் அம்மா அங்கேயே கூட்டு வந்து வச்சிருவாங்க. பனங்காட்டுக்குள்ள வச்சுக்கிடணும். கொஞ்ச நேரம் தான் நட்டுவாக்கோழி குட்டி கவிருச்சு உங்களுக்கு. ஆமா, அந்த டார்ச் தான் வச்சு அது பிற பார்த்து அடிச்சிருக்கு. பாதியில பாம்பு அடிச்சு போட்டு போயிருக்கோம். திரும்ப நான் பாம்பே காணும். அது எப்படி வச்சுட்டே தெரியல. இப்போ இந்த அரிசி சாப்பாடு வந்து இது வந்து சிகப்பு அரிசி. இது என்ன பேர் சொல்லுவீங்க? சிங்கிள் அரிசி. இந்த அரிசி சாப்பாடு தான் பெரும்பாலும் பனைத்தொழில் செய்யறோம். என்ன காரணம்க்கா? வெள்ளை அரிசி சாப்பிட்டா காலுகளும் உழையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பசி தாங்காது. இது சேர்த்து பசி தாங்கும். தண்ணி எல்லாம் நல்லா இருக்கும். கடினமான வேலைக்கு இதான் நல்லது. இதோட வடுதண்ணியை வந்து நல்லா கம்ம கஞ்சி கிட்டனாலும் கிண்டுவோம். அதை எல்லாமே சாப்பிடுவோம். வேஸ்ட் ஆக்க மாட்டாங்க. காலையில போகும்போது 2 நேரம் அதை குடிச்சாதான் அவங்களுக்கு வேலை செய்ய முடியும். எப்படி 2 ஆட்டம் 3 ஆட்டம் குடிச்சிருவாங்க. இது வந்து பாரம்பரியமான ஒரு அரிசி. ஆமா, ஆரம்பத்துல இருந்து அந்த அரிசி தான். சாப்பிடுங்க ஐயா, சாப்பிடுங்கக்கா. இந்த அரிசி பேர் என்னம்மா? குதிரை கலஞ்சானா? சிங்கள அரிசி இப்ப சொல்றேன் சுருக்கி. நெல்லு பேரு குதிரை கலஞ்சான். ஓ சரி. இது ரொம்ப தடிமனா இருக்கும். கொஞ்சம் நாய் சோறு குழம்புல நிறைய இருக்கு. இப்ப இந்த தீப வெளிச்சம் அப்படிலாம் நிலா வெளிச்சம் வர்றது எங்களுக்கு தெய்வம் கணக்காது. இப்பெல்லாம் இந்த எல்லாரும் எவ்வளவு இருட்டா இருக்குது. இன்னைக்கு நிலா வெளிச்சமே இல்ல. அன்னைக்கு அம்மாச்சி கட்டா போயிட்டு இனிமே 10 நாளைக்கு இராக்கு செய்யாது. பிள்ளைங்க வந்து இப்போ சந்தோஷமா இருக்கிற நிலா வெளிச்சத்தை பார்த்துதான் பள்ளிக்கூடம் போகணுமா, எங்க போகணுமா, எல்லாமே இங்க இருந்தா போகணும். எல்லாமே இங்கதான் வரணும். வீட்டு பாடம் எல்லாம் படிக்கிறதெல்லாம் எல்லாம் தான் லைட் மண்ணெண்ணெய் வெளிச்சம் தான் படிக்கணும். இப்ப இப்படியான ஒரு வாழ்க்கை தான் பனை தொழிலாளர்களோட வாழ்க்கை. அது இன்னும் மாற்றம் கிடையாது எங்களுக்கு. இப்ப கவர்மெண்ட் எல்லாம் வந்து நீங்க இப்படி வந்து காட்டுக்குள்ள இருட்டான வாழ்க்கை வாழ்றீங்க அப்படின்ட்டு நேரடியா யாரும் பார்த்ததே கிடையாது. இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. கேட்டதே கிடையாது. ஒரு கழிவாவே நினைப்பாங்க. பனேரின்னா ஒரு இழப்பமா நினைப்பாங்க, எகிழ்ச்சியா. ஆமா, இப்ப யாரும் இருந்துங்க என்னமோ எங்களை பார்த்தா எங்களுக்கு வந்து அழுக்கு வந்து அதிகமா விட்டோம். நம்ம இந்த தூசி துப்பட்டையில வேலை பாக்குறோமா, நம்ம வந்து அழுக்கா இருப்போம். இப்பதான் நம்ம குளிச்சு வந்திருக்கோம். நம்ம காட்டுவாசி மாதிரி கிடக்குறோமா. இந்த அவங்க எல்லாம் பார்த்தா யாருமே எங்க சொல்லுவாங்களா அப்படி இப்படி எல்லாம் இருக்கோமா. அதனால அவங்க எங்களை வந்து எகிழ்ச்சி மாதிரி தான் நினைப்பாங்க. அவங்க நம்ம தொழில் இதான், இதை உழைச்சாதான் நமக்கு. இப்ப இந்த 6 மாத காலம் தான் இந்த பதநீர் காலம். ஆமா, இதுல தயாரிக்கக்கூடிய இந்த கருப்பட்டி வந்து நீங்க ஒரிஜினலான கருப்பட்டி. ஆமா, மத்ததையும் போட மாட்டோம்மா. நாங்க வந்து எதுவும் செய்ய மாட்டோம். அது வியாபாரம் பாக்குறவங்க எதுவும் கழிவு கிடந்தா அவங்க எதுவும் செய்யலாம். ஆனா நாங்க எதுவும் செய்ய மாட்டோம். இப்ப இந்த தொழிலுக்கா இப்ப முன்னேற்றம்னே கிடையாதா? எல்லாத்தையும் உழைக்கிறோம், சாப்பிடுறோம். உங்ககிட்ட மின்பணம் வாங்கிடுவோம். கடன் 4 லட்சம் 5 லட்சம் கடன் வாங்கிடுவோம். அதை அவங்களுக்கு போட்டு எங்களுக்கு சாப்பாடு மட்டும் தான் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு உள்ள கஷ்டத்துல நாங்க இருக்கிறோம். ஆமா, எல்லாம் இப்ப பணையும் கட்டு குத்தவை தான் காசு கொடுத்தா வாங்கணும். பண்ணலாம். இப்ப நான் 50,000 எடுத்திருக்கேன் பாட்டம். 50,000 கொடுக்கணும். இது சொந்த பணமும் கிடையாது. சொந்த பணம் கிடையாது. நீங்க ஒவ்வொரு ஊர் பகுதிக்கும் போயிட்டு பணைய குத்தகைக்கு எடுத்து செய்வோம். இப்ப எங்களுக்கு 50 ரூபா பாட்டம். அதுல நம்ம லாபம் பார்த்து அதுல இருந்து நம்ம இப்ப 10 லட்சம் பாக்கி இருக்குன்னா அதுல அவங்க கொடுத்துட்டு எங்களுக்கு இப்ப சாப்பாடு இந்த அரிசி வாங்கணும்னா 4000 2000 3000 அதான் கொடுப்பாங்க. அதை வச்சுதான் நாங்க கஷ்டத்தை நீக்கிக்கிடணும். மத்தது எதுவுமே நீக்க முடியாது. பனை தொழிலாளர்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு அரசாங்கம் எந்த உதவி பண்ணல. எங்க கஷ்டம் எங்களோட போட்டு அப்படின்ட்டு கண்டுக்கிட மாட்டாங்க. நீங்களும் போய் யார்ட்டையும் முறையிடுறது கிடையாது.
உங்களை மாதிரி வந்தா வந்து போய் செய்வோம்லம்மா. நீங்க யாரும் வந்து தண்ணி வந்து கேட்கற மாதிரி யாரும் கேட்க மாட்டாங்க. எல்லாம் கேட்கறல்ல. இவ்வளவு வருங்க பாருங்க, இது எப்படி இருக்குது, இதுல நாங்க எப்படி இருப்போம் அப்படிங்கறது இப்ப உங்களுக்கே புரியும். இப்போ நான் வரதே ரொம்ப பயந்து. நான்லாம் விடியக்காலம் 2 மணிக்கு அவங்க போயிருவாங்க. அந்த நேரத்துல நாங்க பயணி வாங்க இருட்டுக்குள்ள அங்க எப்படி போவோம்னு பாருங்க. டார்ச் லைட் 1 கிலோமீட்டர்னாலும் 2 கிலோமீட்டர்னாலும் சீவனம்னா அங்க அந்த டார்ச் தான் கஷ்டம் தானே மொத்தத்துல. பணத்தொழிலே மொத்தத்துல கஷ்டம். எங்களுக்கு இருட்டுக்கு தான் நாங்க சாப்பாடு நல்லது விட்டு எல்லாம் நாங்க எங்க இதுதான். இதுக்கு கவர்மெண்ட் பார்த்து செஞ்சா நாங்க வாங்கிக்கிறோம். விலைவாசி காணாது இல்லன்னா இல்லைங்க வேண்டிய அது நாங்க எதிர்த்துங்கள போராட இந்த கிடையாது, தைரியம் கிடையாது எங்களுக்கு. அவங்க பார்த்து செய்யறதா நம்ம கேட்டா கொடுக்க போறலாம், அது கிடையாது. ஆனா இப்ப பனை தொழிலாளர்கள் முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்ப குறைஞ்சிட்டாங்கல்ல. ஆள் குறைஞ்சிருச்சு. நம்ம இதுல நன்மை செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல இல்ல. இப்ப அரசாங்கம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் செஞ்சா இந்த தொழிலை அப்படியே அதை ஆரம்பிச்சுட்டே இருக்கலாம். ஒண்ணு செய்யறதுக்கு ஆள் இல்ல, செய்ய கொடுக்க நிறைய பேர் அப்ப கைவிட்டுட்டாங்க. இப்ப இந்த எங்க வயசு உள்ள ஆளு தான் சீவுறோம். எங்க வயசு போயிருச்சு அப்படின்னா எங்களுக்கு சின்ன வயசு பிள்ளைலாம் சீவாதுவேன். மேல அடிச்சிடாம இப்போ லம்பி தூப்பணியில விழுந்தாலும் பிரச்சனை தான். இல்ல எவ்வளவுதோ அளவுக்கு மீறின கஷ்டம் இருக்கு. ரொம்ப வருஷத்துல ஒரு ஆளுதான் இப்படி கஷ்டத்தை பத்தி இந்த ரோட்டுலி நடந்து போகும்போது இவங்கள நல்லா இருக்காங்களே, கச்சை வெட்டியோட முறுத்தொடியோட நிக்காங்களேன்னு சந்தோஷத்துல போட்டோ எடுத்திருக்காங்கம்மா. மத்த ஆமா என்ன ஒரு மாடலா இருக்காங்க இப்படி சீவுறாங்கன்னு. ஆனா நீங்க ஒரு ஆளுதான் இப்படி வந்து எங்களுக்கு ஒரு பேச முடியாது. அதை கேட்டாலும் அவங்க சொல்ல போறதும் கிடையாது. என் நிலைமை எங்க கஷ்டத்தை நாங்க சொல்லிட்டோம். அது நீங்க ரிக்கார்ட்ல பதிஞ்சு மேல இடத்துக்கு அனுப்பிடுங்க. இறக்கப்பட்டா எங்க வாழ்க்கை வந்து உங்க கையில தான் இருக்குது. எங்க எங்க அனுப்பணுமோ அனுப்பிடுங்க. யாரா போட்டு படுக்குங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து நான் கையில் வந்து ஒரு லைட் வச்சுருக்கேன். இந்த லைட் ஆஃப் பண்ணால் ரொம்ப இருட்டாயிரும். இதுதான் அவங்க தங்கியிருக்கக்கூடிய பனைமர தொழிலாளர் ஒரு குடும்பம் தங்கியிருக்கக்கூடிய ஒரு வீட்டு பகுதி காட்டுக்குள்ளே. இப்போ இந்த வெளிச்சத்தை நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். கார்த்தி ஆஃப் பண்ணு. அந்த ஒரு சின்ன ஒரு தீப வெளிச்சம் மட்டும்தான் தெரியும். அப்படியான ஒரு வெளிச்சத்தில் தான் இந்த வருஷம் இப்படியா அந்த ஒரு தீப வெளிச்சத்தில் மட்டும்தான் இரவு நேர வாழ்க்கை வந்து இன்றளவும் வந்து பனைமர தொழிலாளர்களுக்கு தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அரசாங்கம் இவங்களுக்கு மின்சாதன விளக்கா சூரிய ஒளி மின்சாதன கருவிகளை ஒவ்வொரு பனைமர தொழிலாளர்களுக்கும் கொடுத்து உதவுனாங்கன்னா இரவு நேரத்தில் அவங்களுக்கு எந்தவித சிரமம் இல்லாமல் வாழ்க்கை நடத்துறதுக்கு ஒரு சிறு உதவியாக இருக்கும்.